அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் வரலாற்றின் தொடர்ச்சியை காணலாம். குருவின் கொலை திட்டத்திலிருந்து தப்பித்த ராமானுஜர் தன்னந்தனியாக காட்டு வழியில் போய்க் கொண்டிருந்தார். அன்று பகல் முழுவதும் கால் போன போக்கில் நடந்த அவருக்கு பசியும் தாகமும் உண்டாயின. 18 வயதே ஆன அவரால் ஒன்றும் செய்ய இயலாது. அந்தி நேரம் நெருங்கியது. இரவை எப்படி போக்குவது என்ற சிந்தனையும் கலக்கமும் அவருக்குள் ஏற்பட்டது. அவருக்கு எதிரே ஒரு வேடனும் அவன் மனைவியுடன் வந்து கொண்டிருந்தார். அந்த வேட தம்பதிகள் ராமானுஜருக்கு அருகில் வந்தனர். அவர்கள் ராமானுஜரிடம் அன்பு காட்டி தாங்கள் யார் என்றும், இந்த காடு மிக கொடிய விலங்குகள் உள்ள காடு, இந்த காட்டிற்குள் வந்து சிக்கிக் கொண்டீர்களே என்று வினவினர். தங்களின் ஊர் எங்கே இருக்கிறது, நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று வேடர்கள் ராமானுஜரை பாசத்துடன் கேட்டனர். ஆனால் அதிர்ச்சியும் திகைப்பும் கொண்டிருந்த ராமானுஜர், நான் இப்போது இருக்கும் இடம் எது என்று தெரியவில்லை. எனவே நான் எங்கு செல்வது, எப்படி செல்வது என்ற மார்க்கமும் எனக்கு புரியவில்லை என்று பிதற்றினார். திக்கு இல்லாதவர்களுக்கு தெய்வம்தான் துணை என்பார்கள். இந்நிலையில் ராமானுஜருக்கு உதவி செய்வதற்காகவே வேடுவர் உருவத்தில் வரதராஜ பெருமானும் வேடவ பெண்ணாக பெருந்தேவி தாயாரும் அங்கு வந்திருந்தனர். வந்தவர்கள் தெய்வ தம்பதிகள் என்பதை ராமானுஜர் அறியவில்லை. இருப்பினும் தனியாக வந்த தனக்கு துணை கிடைத்தார்கள் என்று நினைத்தார். அவர் வேடரிடம், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கு போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு வேடன், நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சித்தாசிரமத்தில் இருந்து வருகின்றோம், காஞ்சிபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். அவர்கள் காஞ்சிபுரம் செல்வதாக கூறியதை கேட்டதும் மகிழ்ந்த ராமானுஜர், அப்படி என்றால் நானும் உங்களுடன் வருகிறேன், நானும் காஞ்சிபுரம் தான், எனக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்றார். அவர்களும் அதற்கு சம்மதித்தனர். வேடவ தம்பதிகளின் கூடவே ராமானுஜரும் பயணித்தார். விந்திய மலையை கடந்தார். நெடுந்தூரம் நடந்தனர். நள்ளிரவு நேரம் வந்தது. எனவே விடிந்த பிறகு பயணத்தை தொடரலாம் என்று அங்கிருந்த மரத்தின் அடியில் தங்கினார்கள். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் காணலாம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும்